ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். ப்ரக்கோலி எக் ஃப்ரை. ப்ரக்கோலியை வச்சு ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரக்கோலி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள். அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம ப்ரக்கோலியை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ப்ரக்கோலி எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம இந்த ரெசிபியை பண்ணிடலாம். ப்ரக்கோலியை கழுவுறதுக்கு கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ப்ரக்கோலியை எப்போவுமே சுடுதண்ணியில் கழுவுனா தான் அதில் சின்ன சின்ன ஏதாவது பூச்சிகள் இருந்தால் கூட வெளியில் வந்துடும். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ப்ரக்கோலியை கொஞ்சம் எடுத்து. அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரக்கோலியை இப்போ இந்த சுடுதண்ணியில் சேர்த்துடலாம். ப்ரக்கோலியை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் சுடுதண்ணியில் இருந்துச்சுன்னா ப்ரக்கோலி சீக்கிரத்தில் வெந்துடும். அதனால் அடுப்பை அமர்த்திட்டு அதுக்கப்புறமா ப்ரக்கோலியை சேர்த்து கழுவிக்கலாம். ரொம்ப நேரம் அதே நேரத்தில் சுடுதண்ணியில் ஊற வச்சிடவும் கூடாது. ப்ரக்கோலியை டக்குன்னு ப்ரக்கோலியை போட்டுட்டு அலசிடணும். அலசிட்டு இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் இப்போ ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக இப்போ வதங்கிடும். காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது ரொம்ப காரமாக இருக்காது. நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வரைய மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, சுடுதண்ணியில் கழுவி வச்ச ப்ரக்கோலியை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ அந்த வெங்காயம் தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரக்கோலி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் அதை வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரக்கோலி இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ எக்கை சேர்த்துக்கலாம். நடுவில் கொஞ்சமாக இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா இதில் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த வெங்காயம் தக்காளியிலலாம் வேறு உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ப்ரக்கோலியோடு சேர்த்து கலந்துக்கலாம். முட்டையை அந்த ப்ரக்கோலியோடு சேர்ந்ததுக்கப்புறமா சீக்கிரமாகவே வெந்துடும். இதில் இப்போ தேவையான அளவு நம்ம கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட ப்ரக்கோலி எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது சாதத்துக்கு, தக்காளி சாதம், அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.